மேலும் இந்நபியிடத்தில் ஒரு வானவர் ஏன் அனுப்பப்படவில்லை? அடுத்த ஆர்கியூமெண்ட், வெயிட்டான ஆர்கியூமெண்ட், இதுவும் வெயிட்டான ஆர்கியூமெண்ட் என்று கேட்கிறார்கள். வானவரை நாம் இருந்தால் எப்போதோ விவகாரம் முடிக்கப்பட்டிருக்கும், பிறகு அவர்களுக்கு எத்தகைய அவகாசமும் கிடைத்திருக்காது. மலக்கு வந்திருந்தால் இவங்களுடைய கணக்கு முடிக்கப்பட்டிருக்கும், அவகாசம் தந்திருக்க மாட்டார். ஏன்னா வானவர்கள் அல்லாஹ் பூமிக்கு அனுப்புகிறதே எதுக்கு? ஒன்று வஹியை கொண்டு வருவாங்க, அல்லது அழிவை கொண்டு வருவாங்க. அந்த சமூகம் அழிக்கப்படணும் அப்படின்னா வானவர்கள் இறங்குவாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். வானவர் இறங்க சொல்கிறீங்க, ஆல்ரெடி இறங்கிட்டு தான் இருக்கிறார். யார்? வஹியை கொண்டு வர்ற வானவர் இறங்கிட்டு தான் இருக்கார். நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கேட்குற ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் வந்தால் லூத் நபியுடைய அந்த சமூகத்துக்கு எப்படி வந்தாரோ அப்படி தான் வருவாங்க. அவரும் எப்படி வருவார்? மனித உருவத்தில் தான் வருவார். லூத் நபி சமூகத்துக்கு அழிக்கிறதுக்கு வரும்போது கூட எப்படி வந்தாங்க? மனித உருவத்தில் தான் வந்தாங்க. புரட்டியும் போட்டு வந்து வேலையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வராதது உங்களுக்கு நல்லது. ஆனால் இதுவும் ரசூல்லாவை ரொம்பவும் ஒரு வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட், அட்டாக்கில் ஒரு வலிமையான ஆயுதமாக இந்த ஒரு இதுவாக இருந்தது. இன்னும் நாம் வானவரை நபியாக அனுப்ப நேர்ந்தால் கூட, அப்படி சரி மலக்கத்தான் ரசூலா அனுப்பணும், அவர் பூமியுடைய ப்ராடக்டாகவே இருக்கக்கூடாதுன்னு வந்தால் கூட அவர் மனித உருவிலேயே அனுப்பியிருப்போம். மேலும் இப்போது இவர்கள் உழன்று கொண்டிருக்கிற சந்தேகத்திலேயே அப்போதும் உழன்று கொண்டிருக்கும்படி செய்திருப்போம். அப்படி வந்தால் கூட அவரை என்ன அனுப்பியிருப்போம்? அல்லாஹ் மனித உருவத்திலே தான் அல்லாஹ் அனுப்புவான். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? அதே குழப்பத்தில் நீங்கள் நீடிச்சிருப்பீங்க. அப்போ உங்கள் ஆராய்ச்சியில் என்ன பண்ணிருப்பீங்கன்னா, நீங்கள் அப்படி பார்த்துட்ருப்பீங்க. சாப்பிட்றாரா பாரு, சாப்பிட்றாரா பாரு, சாப்பிட்றாடி, சாப்பிட்றாரா, மண் போட்டு பார்ப்போம்மா கண்ணில் வலிக்குதான்ட்டு, மழைக்கா இல்லையான்ட்டு, தண்ணி ஊற்றி பார்ப்போம்மா இவர் குளிர்தா இல்லையான்ட்டு, காலில் முள் வச்சு பார்ப்போம்மா, குழியை நோண்டி உள்ளே தள்ளி பார்ப்போம். ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த ஆராய்ச்சி 10 வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். ரத்தம் வருதான்னு பார்ப்போம்மா, என்ன கலரில் வருது, ரெட்டாக வருதா இல்லை இவருக்கு வேறு கலரில் வருதா, முடி கழட்டி கட்டிங் பண்ணுறாரா இல்லையான்னு பார்ப்போம். கட்டிங் பண்ண முடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் செய்வோன்னு வச்சு பார்ப்பாங்க. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, என்ன இவர் கல்யாணம் பண்ணுறாரா இல்லையா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போது இது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அப்போவும் இவங்களுக்கு சந்தேகத்திலேயே தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதில் ஒரு முக்கியமான இதில் ஒரு படிப்பினையும் இருக்குது.